உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எவ்வாறு இருக்கும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலை என்ன, இந்த சட்டமன்ற தொகுதிகளிலே எந்தெந்த கட்சிகளுக்கு யார் யார் வேட்பாளராக வரக்கூடும், எந்தெந்த கட்சிகளுக்கு இந்த தொகுதிகளிலே வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்ற செய்திகளை எல்லாம் பல்வேறு காணொளிகள் மூலமாக நான் நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த காணொளிகளை நாட்டு மக்களாகிய நீங்கள் கூட பார்த்திருக்கிறீர்கள், கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்னைக்கு நாம் எது குறித்து பேச இருக்கிறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய 2026 தேர்தல் கள நிலவரம் குறித்தே பேச இருக்கிறோம். ஆனால் எப்படி பேச இருக்கிறோம்னா, என்டிஏ கூட்டணியில இன்றைக்கு அங்கம் வகித்திருக்கிற அதிமுக குறித்து பேச இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 6 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் என்டிஏயில போட்டியிடக்கூடுமே. ஆனால் களம் எவ்வாறு இருக்கும், யார் யார் வேட்பாளராகிற கேட்பாளர்களாக இருக்கக்கூடும், யாருக்கு போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைக்கக்கூடும், யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் என்டிஏ கூட்டணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து இந்த காணொளியில் நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். முதலாக நாம் பேச இருக்கிற தொகுதி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. இந்த மாவட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தொகுதியாக இருக்கிற கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கென்று ஒரு மிகப்பெரிய பேஸ் இருக்கிற தொகுதி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று வந்த தொகுதி. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திலேயும் அதை தொடர்ந்த தொகுதி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதியாக பார்க்கப்படுகிற அந்த தொகுதியில் இன்னைக்கு நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் யாருன்னா, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள். அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்த மட்டிலே 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2001 முதல் 2006 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசாங்கத்திலே அங்கம் வகித்து அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்கார். அந்த தளவாய் சுந்தரம் அவர்கள் தான் இன்னைக்கு 2021 என்டிஏ கூட்டணி சார்பிலே போட்டியிட்டு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு வெற்றி பெற்று பலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுகவுடைய செயலாளராகவும் கட்சியினுடைய கழக அமைப்பு செயலாளராகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக உலா வந்து கொண்டிருக்கிறவர் மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள். இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் 2026 தேர்தலிலேயும் அவர் வேட்பாளர் ஆவதற்காக கேட்பாளராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக கன்னியாகுமரி தொகுதியிலே இவரை தவிர்த்து வேறு யார் வேட்பாளராக வேண்டுமென்று கேட்பாளராக இருப்பார்கள் என்று பார்க்கிற போது, ஒன்று அருமையண்ணன் கேடி பச்சைமால் அவர்கள். கேடி பச்சைமால் அவர்களை பொறுத்த மட்டும் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஆக்கப்பட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அவரும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமகனாக உலா வந்தவர். தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமகனாக உலா வந்த அந்த பச்சைமால் அவர்களும் இன்னைக்கு வேட்பாளர் ஆகுவதற்காக கேட்பாளர் என்கிற லிஸ்டில் இருந்து கொண்டிருக்கிறார். மூணாவதாக அந்த தொகுதியை கேட்கிற இடத்துல யார் இருக்கான்னா, மரியாதைக்குரிய நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் அவர்களுடைய மகள், நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கிற திருமதி ஸ்ரீலிஜா என்கிறவரும் இன்னைக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இருந்து போட்டியிடுகிற
வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கிற அந்த கேட்பாளர் பட்டியலிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த மூவரையும் இன்னைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் வருகிற வாய்ப்பு இந்த தொகுதியில இருந்து யாருக்கு இருக்கிறதுன்னா, நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கிழக்கு மாவட்ட அதிமுகவின் செயலாளராக இருக்கிற அருமையண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. தளவாய் சுந்தரம் அவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியிலே இருந்து வெற்றி பெறுவாரா என்று கேட்டால் 2026 அவர்தான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினர் என்கிற நிலையே இன்னைக்கு தேதியில் இருக்கிறது என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. அடுத்த சட்டமன்ற தொகுதி எதுன்னா நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய எம்.ஆர். காந்தி அவர்கள். எம்.ஆர். காந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் என்டிஏக்குள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார். இருந்தாலும் கூட அவரை தவிர்த்து விட்டு ஒருவேளை இந்த தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடுமையானால் வேட்பாளர் என்கிற அந்த கேட்பாளர் பட்டியலிலே முதலிடம் வகிக்கிற நபர் யாருன்னா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான நாஞ்சில் முருகேசன் அவர்களுடைய மகள், நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் மரியாதைக்குரிய திருமதி ஸ்ரீலிஜா அவர்கள். ஸ்ரீலிஜா அவர்கள் இந்த தொகுதியிலிருந்து எப்படியாவது வேட்பாளராக வந்துவிட வேண்டும் என்கிற முனைப்போடு நாஞ்சில் முருகேசன் அவர்கள் பல்வேறு வழிகளிலே காய்கள் நகர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த தொகுதியை கேட்கிற இடத்திலே இருக்கிற மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜாராம் அவர்கள். அவரை தொடர்ந்து இந்த தொகுதியை கேட்கிற இடத்தில் இருக்கிறவர் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் சுகுமாரன் அவர்கள். அவரை தொடர்ந்து இந்த தொகுதியை கேட்கிற இடத்தில் இருக்கிறவர் மாநில வர்த்தக அணியினுடைய இணை செயலாளர் அருமையண்ணன் ராஜன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து இந்த தொகுதியில் கேட்பாளர் என்கிற இடத்தில் இருக்கிறவர் முன்னாள் மகளிர் அணியினுடைய மாவட்ட செயலாளர் அருமையக்கா டாரதி சாம்சன் அவர்கள். டாரதி சாம்சன் அவர்களை பொறுத்த மட்டும் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் முதல் வேட்பாளராக நாகர்கோவிலில் அறிவிக்கப்பட்டவர் மரியாதைக்குரிய டாரதி சாம்சன் அவர்கள். அதற்கு பிறகு அவர் மாற்றப்பட்டு மரியாதைக்குரிய நாஞ்சில் முருகேசன் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த வரலாறு, அந்த கதைகள் எல்லாம் நடந்தது. ஆக இன்னைக்கு இவர்களெல்லாம் கேட்பாளர்கள் என்கிற பட்டியலில் இருக்கிற போது ஒருவேளை நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி அதிமுகவை போட்டியிடுகிற நிலை ஏற்பட்டால் இந்த தொகுதியிலே இருந்து வேட்பாளராக வருகிற அத்தனை வாய்ப்புகளும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் அவர்களுடைய மகள் திருமதி ஸ்ரீலிஜா அவர்களுக்கு இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அவர் வேட்பாளராக வருவது மட்டுமல்ல, இந்த தொகுதியில் இருந்து நிச்சயமாக 100% அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் வரக்கூடும் என்கிற நிலையே இன்னைக்கு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. மூணாவதாக நாம் பார்க்கிற தொகுதி எதுன்னா குளச்சல் சட்டமன்ற தொகுதி. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய ஜேஜி பிரின்ஸ் அவர்கள். ஜேஜி பிரின்ஸ் அவர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு 3வது முறையாக தொடர்ந்து குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் மீது ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்திகள் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். பொதுமக்கள் மத்தியிலே மட்டுமல்ல, அவருடைய சொந்த கட்சியிலேயும் அதிருப்திகள் இருக்கும். சொந்த கட்சியிலேயும் பல்வேறு நபர்கள் அந்த தொகுதியில வேட்பாளராக வேண்டும் என்று முனைப்பு காட்டுவதும் இன்னைக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் அதிமுகவை பொறுத்த மட்டும் மரியாதைக்குரிய அருமையண்ணன் முன்னாள் அமைச்சர் கேட்டி பச்சைமால் அவர்கள் இன்னைக்கு வேட்பாளராகிற கேட்பாளர் பட்டியலில் முதன்மை இடத்தை பெற்று இன்னைக்கு இருக்கிறார். 2001 சட்டமன்ற தேர்தல் களத்தில்
புரட்சி தலைவி அம்மா அவர்களாலே அவர் இந்த தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அந்த தேர்தல் களத்தை வென்று சட்டமன்றத்துக்கு சென்று 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக மிகச் சிறப்பாக பணியாற்றிய வரலாறும் அண்ணன் கேடி பச்சைமால் அவர்களுக்கு உண்டு. அந்த கேடி பச்சைமால் அவர்களை தொடர்ந்து இன்னைக்கு இந்த தொகுதியை கேட்கிற இடத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த மரியாதைக்குரிய நசரேத் பசலியான் இருந்து கொண்டிருக்கிறார். நசரேத் பசலியானை தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய கேட்பாளர் பட்டியலில் முன்னாள் மாவட்ட மாணவரணியினுடைய செயலாளராக இருக்கிற அருமைக்குரிய பொறியாளர் ரவீந்திர வர்ஷன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து குளச்சல் நகராட்சி கவுன்சிலராக இருக்கிற ஆறுமுக ராஜா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் குளச்சல் நகர கழகத்தினுடைய செயலாளர் ஆண்ட்ரோஸ் அவர்களும் கேட்பாளர் பட்டியலில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக இவர்களெல்லாம் இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய கேட்பாளர் பட்டியலில் இருந்தாலும் கூட 2026 குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் NDA அலையன்ஸில் அதிமுக போட்டியிட்டால் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் கேடி பச்சைமால் அவர்களே வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடும் என்கிற நிலை இன்றைக்கு இருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் ஒரு டஃப் ஃபைட், கடுமையான போட்டியில் அதிமுகவினுடைய வேட்பாளராக களம் இறக்கப்படுகிற அண்ணன் கேடி பச்சைமால் அவர்கள் தன்னுடைய அந்த ஃபேஸ் வேல்யூ ஐடென்டிட்டி இவைகளை வைத்து இந்த தொகுதியில வெற்றி பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 4வதாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி என்னன்னா, கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தினுடைய தொகுதி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலே பல்வேறு காலகட்டங்களிலே அதிமுகவும் இங்கே கால் பதித்திருக்கிறது, தடம் பதித்திருக்கிறது. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சராக இருந்த கூலாரன்ஸ் அவர்கள் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்துதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் 1991 ஆண்டு வெற்றி பெற்று அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் வனத்துறை அமைச்சராகவும் உலா வந்தார் என்கிற வரலாறு பத்மநாபபுரம் தொகுதிக்கு உண்டு. அதற்கு பிறகு 2001 ஆண்டு இதே தொகுதியிலே போட்டியிட்டுதான் மரியாதைக்குரிய KP ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அவரும் கால்நடைத்துறையினுடைய அமைச்சராகவும் மீன்வளத்துறையினுடைய அமைச்சராகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அமைச்சரவையிலே அங்கம் வகித்ததையும் நாம் மறந்திருக்க முடியாது. இன்றைக்கு இந்த பத்மநாபபுரம் தொகுதியிலே தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் NDA கூட்டணியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர் அன்றைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய டி ஜான் தங்கம் அவர்கள். டி ஜான் தங்கம் அவர்கள் இன்றைக்கும் 2026 தேர்தல் களத்திலேயும் அவர் வேட்பாளராக போட்டியிட கேட்பாளர் என்கிற இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக இந்த தொகுதியை கேட்கிற இடத்துல யார் இருக்கான்னா, இன்னைக்கு புதிதாக மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற அருமை தம்பி ஜெயஸ் சுதர்சன் அவர்கள். ஜெயஸ் சுதர்சன் அவர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அவர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இளைஞர்கள் புதியவர்கள் மத்தியிலே ஒரு உத்வேகம் வந்திருக்கிறது. இவர் ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக அண்ணன் ஜான் தங்கம் அவர்கள் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி இன்னைக்கு ஒரு மாற்றத்தின் அறிகுறியாக ஜெயஸ் சுதர்சன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரையும் இன்னைக்கு பல்வேறு தரப்பில் இருக்கிற மக்கள் இந்த தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்காக எதிர்பார்க்கிறார்கள். ஆக அவரும் இந்த தொகுதியில் கேட்பாளர் என்கிற இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து என்னன்னா, மாணவரணியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கிற தொழிலதிபர் சித்திரங்கோடு பகுதியை சார்ந்த வழக்கறிஞர் ஏ கீன்ஸ் என்கிற நபரும் இன்னைக்கு போட்டியிடுகிற வாய்ப்பினை கேட்டு கேட்பாளர் பட்டியலில் அவரும் இருந்து கொண்டிருக்கிறார். வழக்கறிஞர் கீன்ஸ் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் தொழிலதிபர், பாரம்பரியமான வசதி படைத்த குடும்பத்திலிருந்து வந்தவர். தேர்தல் என்று வந்தால் கூட பல கோடிகள் அவருக்கு செலவு செய்ய முடியும் என்கிற தகுதி படைத்த நபராக பார்க்கப்படுகிறவர். ஆக அவரும் இன்னைக்கு என்னன்னா, பத்மநாபபுரம் தொகுதியில் இருந்து
அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிற அந்த கேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக இந்த தொகுதியிலே இருந்து வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிக்கிற கேட்பாளர் யாருன்னா, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியுடைய செயலாளராக இருக்கிற அருமை தம்பி விஎஸ் வினோஜ் அவர்கள். விஎஸ் வினோஜ் அவர்களும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பத்மநாபபுரம் தொகுதியில இருந்து நாம் வேட்பாளராகிவிட வேண்டும், போட்டியிட்டே ஆக வேண்டும் என்கிற முனைப்போடு காய்களை நகர்த்தி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது, அறிய முடிகிறது. ஆக தம்பி வினோஜ் அவர்களும் இன்னைக்கு பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய கேட்பாளர் பட்டியலில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக பல்வேறு நபர்கள் இன்னைக்கு கேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்தாலும் கூட இந்த தொகுதியில இருந்து வேட்பாளர் ஆவதற்காக போட்டி யார் யாருக்கு மத்தியில் இருக்குதுன்னா, மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜான் தங்கம் அவர்களுக்கும் இன்றைய நடப்பு மாவட்ட செயலாளராக இருக்கிற அருமை தம்பி ஜே.எஸ். சுதர்சன் ஆகியோருக்கு இடையிலே தான் இருக்கிறது. இவர்களில் இன்னைக்கு நடப்பு மாவட்ட கழக செயலாளராக இருக்கிற அருமை தம்பி ஜே.எஸ். சுதர்சன் அவர்களுக்கு வேட்பாளராகிற வாய்ப்பு கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவே இன்றைக்கு பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி பார்க்கப்படுகிறது. அடுத்த சட்டமன்ற தொகுதியாக நாம் பார்க்கிற தொகுதி எதுன்னா, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் இது கேரளா மாநிலத்துக்கு அருகில் வருகிற ஒரு தொகுதி. கேரளா கலாச்சாரத்துக்கு ஒத்துப்போகிற தொகுதி. கேரளா கலாச்சாரம் என்று சொல்லுகிற போது இங்க தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியுமே முதன்மையான இடங்களை வகிக்கிறது. அதோட கேரளாவிலே ஒட்டி இருக்கிற காரணத்தினாலே இங்க கொஞ்சம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிறது. ஆக தேசிய கட்சிகளை சார்ந்திருக்கிற இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு மேல்புறம் ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றிய திரு பிராங்க்லின் என்கிறவரை இந்த தொகுதியில இருந்து வேட்பாளர் ஆக்கினார். அவர் அன்னைக்கு அவர் போட்டியிடுகிற போது தொகுதி கடல் சார்ந்து மலை வரை இருந்த தொகுதியாக அது பார்க்கப்பட்டது. அவரும் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்த காரணத்தினாலே மீனவர்களுடைய வாக்குகளை அதிகமாக நம்பித்தான் 2006 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை வேட்பாளராக்கினார். ஆனால் அவரால் அன்னைக்கு சூழ்நிலையில ஒரு 15,000 வாக்குகளுக்கு பக்கத்துல தான் அந்த தொகுதியில இருந்து பெற முடிந்தது என்பது அன்றைக்கு சூழ்நிலை. அதற்கு பிறகு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இரட்டை இலை இந்த தொகுதியை கண்டதுன்னா 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் களம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அருமை அண்ணன் ஜான் தங்கம் அவர்கள் வேட்பாளராக்கப்பட்டார். அவர் வேட்பாளராக போட்டியிட்ட போது 6 சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து ஒரு 1,76,000 வாக்குகளை இரட்டை இலை பெற்றது. அந்த 1,76,000 வாக்குகளில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில இருந்து இரட்டை இலை பெற்ற வாக்குகள் எவ்வளவுன்னா வெறும் 16,000 சொச்சம் வாக்குகளை மட்டும்தான் பெற முடிந்த சூழல் அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இருந்தது. 2 ஆண்டுகளுக்குள்ளால் 2016ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக மாவட்ட கழகத்தினுடைய முன்னாள் பொருளாளராக இருந்த திரு நாஞ்சில் டொமினிக் களமிறக்கப்பட்டார். திரு நாஞ்சில் டொமினிக் 2016 சட்டமன்ற தேர்தல் களத்தில் விளவங்கோடில் போட்டியிட்டு அன்னைக்கு அவர் பெற்ற வாக்கு எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள். 25,000 வாக்குகளை விளவங்கோடு தொகுதியில இருந்து 2016 சட்டமன்ற தேர்தலின் போது பெற்று தந்தவர் திரு நாஞ்சில் டொமினிக் அவர்களாவார். ஆக இன்னைக்கு 2026 ஒரு தேர்தல் வர இருக்கிறது. இதற்கு இடையில 2024
விளவங்கோடுக்கு ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த இடைத்தேர்தலில் ஒருவர் ராணி என்கிற நபர் கன்னியாகுமரி தொகுதிக்கு சொந்தக்காரர் இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். அவர் ஒரு 5000 வாக்குகளை மட்டும்தான் பெற முடிந்தது. ஆக இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வரிந்து கட்டி கொண்டு பேசுகிறவர்கள் எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. விளவங்கோடில் அதிமுக பலமிழந்து போய்விட்டது, அதிமுகவுடைய வாக்கு வங்கி நாம் தமிழருக்கு கீழே போய்விட்டது, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய செல்வாக்காக இது பார்க்கப்படுகிறது என்னெல்லாம் அதிமுகவை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பார்க்கிற இடத்துக்கு அதிமுகவை தள்ளிவிட்ட தொகுதி எதுன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி 2024 என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக 2024 5000 வாக்குகளைத்தான் பெற முடியும் என்கிற அளவுக்கு அதிமுகவினுடைய ஸ்ட்ரென்த் பலம் விளவங்கோடில் அவ்வளவுதான் இருக்கா என்று கேட்டால் கிடையாது. ஏன்னா 2016 ஆண்டு 25000 வாக்குகளை பெற்றுத்தந்த தொகுதியாகத்தான் அதிமுகவுக்கு விளவங்கோடு தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது என்கிற வரலாறு இருக்கிறது. ஆக 2026 தேர்தல் நடத்தப்படுகிற போது இந்த தொகுதியினுடைய கேட்பாளர் பட்டியலில் முதல் இடம் வகிக்கிறவர் யாருன்னா திரு நாஞ்சில் டொமினிக். 2016 ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வேட்பாளராக்கப்பட்டு 25000 வாக்குகளை இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு பெற்றுத்தந்த திரு நாஞ்சில் டொமினிக் கேட்பாளர் பட்டியலில் முதலிடம் வகிக்கிறார். அடுத்தபடியாக இங்க கேட்பாளர் பட்டியலில் இடம் வகிக்கக்கூடிய நபர் யாருன்னா மேல்புறம் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய மணி அவர்கள் கேட்பாளர் பட்டியலில் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிக்கக்கூடிய நபர் யாருன்னா 2006 ஆண்டு இந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த திரு பிராங்க்லின் என்கிற நபரும் இன்னைக்கு கேட்பாளர் பட்டியலில் இருக்கிறார். ஆக 2026 ஆண்டு என்டிஏ அலையன்ஸ்ல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் 2016 ஆண்டு இந்த தொகுதியில் இருந்த அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு 25000 வாக்குகளை அதிமுகவுக்கு பெற்றுத்தந்து அதிமுகவுக்கு பெருமை சேர்த்த திரு நாஞ்சில் டொமினிக் அவர்களே இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடும் என்கிற நிலை இருக்கிறது. ஏன்னா அவரை பொறுத்தமட்டில் ஒரு மிகப்பெரிய கூட்டுறவு சங்கம் என்று சொல்லப்படுகிற கல்குளம் விளவங்கோடு தாலுகா விளைபொருள் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் என்கிற KVTCMS தலைவராகவும் ஒரு 5 ஆண்டு காலம் பொறுப்பு வகித்த அனுபவம் இருக்கிறது. ஆக இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் என்று பார்க்கிற போது இந்த தொகுதியில் பரவலாக அவர்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது மரியாதைக்குரிய நாஞ்சில் டொமினிக் அவர்களே இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடும் என்கிற வாய்ப்பு இருக்கிறது. இவர் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற போது நிச்சயமாக என்டிஏ கூட்டணியிலே தாமரையினுடைய சப்போர்ட்டோடு இரட்டை இலையில நாஞ்சில் டொமினிக் போட்டியிட்டால் 2026 நிச்சயமாக இந்த விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுக வரலாறு படைக்கும் என்கிற நிலையே இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற தொகுதி எதுன்னா கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் கடந்த 2011 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர் யாருன்னா கிள்ளியூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஜார்ஜ் அவர்கள். அந்த ஜார்ஜ் அவர்கள் இன்னைக்கு 2026 வேட்பாளராகிவிட வேண்டும் என்கிற கேட்பாளர் பட்டியலில் அவர் இடம் பிடிக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக இந்த தொகுதியில் கேட்பாளர் பட்டியலில் வருகிறவர் யாருன்னா இன்னைக்கு மாவட்ட மகளிரணி செயலாளராக இருக்கிற மாஜி IRS அதிகாரி மரியாதைக்குரிய கிளாடிஸ் லில்லி அவர்கள். கிளாடிஸ் லில்லி அவர்களும் இன்னைக்கு பம்பரமாக சுழன்று பணியாற்றுகிறார். அவரும் இன்னைக்கு எப்படியாவது வேட்பாளராகிவிட வேண்டும் என்கிற முனைப்போடு கேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக யாருன்னா மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராக இருக்கிற முன்னாள் மத்தியோடு ஊராட்சி தலைவராக இருந்த திருமதி அல்போன்சா அவர்கள். திருமதி அல்போன்சா அவர்களும் ஒரு மிகப்பெரிய சோசியல் ஒர்க்கர்.
அவர் கூட இன்னைக்கு என்னன்னா கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 2026 போட்டியிட்டாக வேண்டும் என்கிற முனைப்போடு காய்களை நகர்த்துகிறார். அவரும் போட்டி என்கிற இடத்துல இன்னைக்கு இருந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இந்த 3 பேர் போட்டியிட்டாலும் இன்னைக்கு 2026 வேட்பாளராகிற வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று கேட்கிற போது அது 2011ஆம் ஆண்டு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கிள்ளியூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய ஜார்ஜ் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆக இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எளிதில் வெற்றி பெறக்கூடுமா என்று கேட்டால் இது ஒரு இழுபறி தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த தொகுதியில் நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற காங்கிரசினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கிற மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் அவர்கள். ராஜேஷ்குமார் அவர்களை பொறுத்தமட்டிலே 3வது முறையாக இந்த தொகுதியிலே இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 3வது முறை என்கிற போது அவர் மீது சில ஆன்டி இன்கம்பன்சிஸ் இங்கே இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இருக்கிறது. ஆக எது இருந்தாலும் காங்கிரசுக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கக்கூடும். அந்த கடுமையான போட்டியிலே இந்த தொகுதி ஒரு இழுபறி தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஆக அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் 6 தொகுதிகள் குறித்து பேசினோம். ஃபைனலா யார் அதிமுக வேட்பாளராக இந்த தொகுதிகளிலே இருந்து 2026 வரக்கூடும் என்று எதிர்பார்க்கிற வேட்பாளர் பட்டியல் இதோ உங்களுக்காக. 1 கன்னியாகுமரி திரு தளவாய் சுந்தரம், 2 நாகர்கோவில் திருமதி ஸ்ரீலிஜா, 3 குளச்சல் திரு கேடி பச்சைமான், 4 பத்மநாபபுரம் திரு ஜெய சுதர்சன், 5 விளவங்கோடு திரு நாஞ்சில் டொமினிக், 6 கிள்ளியூர் திரு ஜார்ஜ். ஆக இவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கிற இந்த 6 சட்டமன்ற தொகுதியில இருந்து அதிமுகவின் வேட்பாளர்களாக போட்டியிடுகிற வாய்ப்பு 2026 சட்டமன்ற தொகுதியிலே தேர்தலில் இருக்கிறது. இதில் என்டிஏ கூட்டணியில் எந்த தொகுதி பாஜகவுக்கு போகிறது என்று தெரியாது. ஆக பாஜகவுக்கு சில தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் எஞ்சி இருக்கிற மற்ற தொகுதிகளிலே அதிமுகவுக்கு ஒதுக்கப்படும். இந்த வேட்பாளர்கள் அந்த இடங்களிலே போட்டியிடக்கூடும் என்கிற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த காணொலியை கண்டும் கேட்டும் ரசித்து மகிழ்ந்த அத்துணை நல்லுள்ளம் படைத்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர், நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.